ஒன்றாவது ஸ்டேஜ் என்ன இருக்கும்னா அந்த ஜவ்வு கொஞ்சம் தின்னாக போயிடும். தின்னாக போனதுக்கப்புறம் அந்த நீர் இல்லாட்டி அந்த முட்டி தண்ணி சொல்லுவாங்க, அந்த முட்டி தண்ணி குறைஞ்சிரும், கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நடுவு பகுதியில் எலும்பு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அந்த ஸ்பேஸ் கூட குறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா நீங்கள் 2வது ஸ்டேஜ்க்கு போவீங்க. 2வது ஸ்டேஜ் என்ன நடக்கும்னா, இந்த நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நான் சொன்னேன் அந்த ஜவ்வு கொஞ்சம் தின்னாக போயிடும், முட்டி தண்ணி குறையும், அந்த ஸ்பேஸ் கூட குறையும் தானே, அது இன்னும் வேர்ஸாக போயிடும் ஸ்டேஜ் 2ல். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன நடக்கும்னா எலும்பு உரச ஆரம்பிக்கும். இந்த உரசுறதுனால ஃப்ரிக்ஷன் காசஸ் இன்ஃப்ளமேஷன் வீக்கம் வரும் முட்டியில். ஒரு சில பேஷண்ட்கள்லாம் வீக்கம் வந்ததுக்கப்புறம் நிறையா வீக்கம் இருந்துச்சுன்னா இந்த உங்கள் தொடையில் கூட அந்த தண்ணி கலெக்ஷன் இருக்கலாம். ஒரு சில டாக்டர்ஸ் தண்ணி எடுப்பாங்க, முட்டியில் தண்ணி எடுக்க மாட்டாங்க, இந்த தொடையில் தான் எடுப்பாங்க, முட்டிக்கு மேலே முட்டிக்கு மேலே. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா ஸ்டேஜ் 2ல் ரொம்ப சிக்னிஃபிகண்டான சேஞ்சஸ் என்ன நடக்கும்னா புது எலும்புகள் மொழிச்சிடும். இந்த ஸ்டேஜில் புது எலும்புகள் ஷார்ப்பாக இருக்கும். இது நடந்ததுக்கப்புறம் 2 விஷயம் நடக்கும். உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும், ஏன்னா நடுவில் ஸ்பேஸ் இருக்காது அண்ட் புது எலும்புகள் இருக்குது. ஸோ ஒரு அளவுக்கு தான் நீங்கள் மறுக்க முடியும், அதுக்கப்புறம் நீங்கள் மறுக்க முடியாது. ஏன்னா சொல்லும் போதே எனக்கு வலிக்குது. அதான் இந்த நோயை எதிர்கொள்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆமாம், எனக்கு நிறையா என்னோட பேஷண்ட்க்கு ரொம்ப பேர் 50 and above தான். ஸோ அவங்க சொல்லுவாங்க, எனக்கு அவங்க டெய்லியாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரியும் இந்த பிரச்சனை ரொம்ப வலி கொடுக்கும்னு. தூங்கும்போது ரொம்ப குறையும், அவங்க தூங்கவே முடியாது, ஏன்னா வலி ரொம்ப 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 தெருவாக இருக்கும். ஓகே, ஸ்டேஜ் 3 சொல்லுங்கள். இப்போ ஸ்டேஜ் 2க்கு அப்புறம் ஸ்டேஜ் 3க்கு போவோம். ஸ்டேஜ் 3ல் 2 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஸ்டேஜ் 3A இருக்குது, ஸ்டேஜ் 3B இருக்குது. ஸ்டேஜ் 3Aல அவ்வளோ டிஃப்ரென்ஸாக இல்லை கம்பேர்ட் டு ஸ்டேஜ் 2, ஆனால் இன்னும் கொஞ்சம் மோசமாக இருக்கும் தென் ஸ்டேஜ் 2. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேஜ் 3ல் போவோம். ஸ்டேஜ் 3ல் இன்னும் மோசமாக தான் இருக்கும் தென் ஸ்டேஜ் 3A. ஆனால் இந்த ஸ்டேஜில் அந்த எலும்பு கூட தேஞ்சிரும், ஏன்னா ஜவ்வு இன்னும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த நேரத்தில் ஆனால் அந்த எலும்பு இன்னும் உரசுது. ஸோ அதனால அந்த எலும்பு கூட தேஞ்சிரும். தென் ஆஃப்டர் தட் ஃபைனலி நம்ம 4th ஸ்டேஜ்க்கு போவோம். 4th ஸ்டேஜில் உங்களோட ஜவ்வு 98% ஒன்றுமே இருக்காது, முட்டி தண்ணி கூட ஒன்றுமே இருக்காது.